இன்னுமாடா நீங்கள் அவங்கள சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது அண்ணன் சீரியலை பார்க்கும்போது. ஒரு பக்கம் வந்துட்டு கண்மணியும் தினேஷையும் சேர்த்து வைக்கிறதுக்காக கண்மணி கடத்துகிற லெவலுக்கு போயிடுறாங்க. அதில் பேரர் வேஷத்தில் வந்துட்டு நம்மளோட தினேஷ் வந்துட்டு கண்மணியை கடத்திட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் சரவணன் பார்த்திங்கன்னா பொன்மணியை எப்படியாவது இது பண்ணிடணும்னு அவங்கள கடத்திடுறாரு. 2 பேரும் ஒரே மாதிரி பாக்ஸை தூக்கிட்டு வர தினேஷ் மாற்றி வந்துட்டு பொன்மணி இருக்கிற பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ இவங்க வரும்போது கரெக்டாக நான் கடத்திட்டேன்ற மாதிரி சொல்ல எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஆதிரை வந்துட்டு தொடர்ந்து பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ளால் இருக்குது பொன்மணி எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கூட்டின்னு போய் விடலான்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு இது பண்ணி தண்ணி தெளிக்கிறாங்க. பொன்மணி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் சரவணன் மாமா கூட பேசிகிட்டு இருந்தேன், அப்புறம் எப்படி இங்கே வந்தேன் என்ன எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது வின்ஸாக இருக்குன்ட்டு பிரபு நடுவில் காமெடி பண்ணுறதெல்லாம் செமையாகவே இருக்குது. எதனால் இவங்க திரும்பி இந்த வேலைக்கு வராங்க? கண்மணியே அவங்க அப்பா பார்த்த என்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சும்மா தேவையில்லாமல் இது பண்ணிவிட்டு இவங்க பெரியும் கெடுத்துட்டு அவங்க அப்பா இதையும் கெடுத்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே தினேஷை தேடி அழிஞ்சிட்ருக்காரு தோற. இங்கே பொன்மணின்னு நினச்சி அவரும் ஒரு பொட்டியை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. சரவணன் நடுவில் ஒரு திருடன் கையில் மாட்டிக்கிறாரு. அப்போ வந்துட்டு அவனை மாட்டி விட்றேன்னு இவர் சொல்ல, அப்போ மாட்டி விடு, நீ என்ன பொட்டி வச்சுருக்கியோ அதை நான் சொல்கிறேன், எந்த ஓப்பன் பண்ணால் ஒன்றும் பெருசாக யாரும் இது பண்ண மாட்டாங்க, இந்த ஓப்பன் பண்ணால் நீ தான் மாட்டுவேன்னு சொல்ல உடனே சரவணன் வந்து சரி நீ போச்சு போ கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்றாரு. இதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட் வரப்போகுது? அண்ணன் மாதிரை கையல் எல்லாம் சேர்ந்து எப்படி வந்துட்டு கண்மணியும் தினேஷும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க? அவங்க அப்பா சம்மந்தத்தோடு நடக்குமா என்ன ஏதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.